Hello friends, welcome back to our channel. This is Diya. நம்ம ஏற்கனவே இந்த blouse வந்து மார்க்கிங் பார்த்தோம். இதில் எப்படி நெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அடியிலே வந்துட்டு ஃப்ரேம் வந்துட்டு இன்னர் ஃப்ரேம் வந்துட்டு வச்சுட்டேன். இன்னர் ஃப்ரேம் வச்சதுக்கப்புறம் இந்த நெக்குக்கும் இதுக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன். நான் இந்த நெட்டு வந்து நான் டபுளாக போட போகிறேன். சிங்கிளாக போடாமல் டபுளாக போட போகிறேன். டபுளாக போடுறதுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். நான் ஏன் வந்துட்டு நெக்கை இங்கேயும் ஃப்ரேமை இறக்கி வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த நெட் கிளாத்தும் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் ஃபுல் ஃப்ரேமுக்கும் வந்துட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா நெட்டு வந்துட்டு இந்த நெட்டு நம்ம மறுபடியும் ஃப்ளாஸ்க்கு யூஸ் பண்ணலாம், வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்காக நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு நெட்டு வந்து வேஸ்ட் ஆகும். இதை சுற்றி வர நெட்டு மட்டும்தான் வேஸ்ட் ஆகும். இது வரைக்கும் நமக்கு வருதுன்னா இப்போ நெக் இதோடு நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இது வரைக்கும் தான் உங்களுக்கு வரும். ஒரு 12 to 15 இன்ச்சுக்குள்ள மட்டும்தான் வரும். இந்த நெட் வந்து டபுளாக போட்டிருக்கேன். இதில் வர மீதி பீசஸ் வந்து நான் ஃப்ளவர்ஸ்க்கு எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி வந்து நெட்டையும் கிளாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எப்படி போல ஏற்கனவே நமக்கு ட்ரா பண்ண நெக் அதில் வரும். நம்ம எப்பயுமே கிளாத் எப்படி டைட் பண்ணணுமோ அது மாதிரி நெட்டையும் சேர்த்து இப்போ நம்ம டைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே கொஞ்சம் ரொம்ப லூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல வந்துட்டு டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு நெட் வந்து பார்த்திங்கன்னா பர் மீட்டர் வந்து 60 rupees இருந்தது. நல்லா டைட் வரணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த நெட்டு வந்து லூஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணதில் அது மேலேயே வந்து 2 லைன் ஜரி லைன் கொடுத்துருக்கேன். நம்ம நெட்டை மொத்தம் இப்போ சுற்றி இருக்க நெட்டை மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீடில் இருந்துச்சுன்னா அது நல்லா இப்படி உள்ள விரலில் கொடுத்துட்டோ இல்லை இந்த மாதிரி வந்துட்டு நீடில் வச்சுட்டு பிடிச்சிட்டோ அதுக்கப்புறம் மெதுவாக கட் பண்ணுங்கள். நெக்கை சுற்றி கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெட்டை விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம நெட்டை கழட்டி பேலன்ஸ் இருக்க நெட்டை எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த வந்துட்டு மீதி இருக்க நெட்டை வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெட் கிளாத் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக அந்த நெக்கை ஃபுல்லாக நம்ம நெட்டை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்க. இப்போ சுற்றியுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரேமை கழட்டிட்டு எக்ஸஸாக இருக்க நெட்டை வந்து நம்ம எடுத்துடணும். எக்ஸஸாக இருக்க நெட்டை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே நம்ம நெக்கு வந்துட்டு கீழே இறக்கி தான் நம்ம ஃப்ரேம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்தளவுக்கு நமக்கு நெட்டு வந்துட்டு கொஞ்சம் தான் வேஸ்ட் ஆகிருக்கு. ரொம்பலாம் நெட்டு வேஸ்ட் ஆகாது. அந்த சைடில் இருக்க நெட் வந்து நம்ம வேறு எதுனா ஃப்ளவர்ஸ் செய்யறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். 3D ஒர்க்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு சைடு மட்டும்தான் நெக்கை வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ அடியில் இருக்க மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எக்ஸஸாக இருக்க பாருங்கள், இந்த எக்ஸஸாக இருக்க நெட் எல்லாமே நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடணும். இதை கட் பண்ணும்போதும் கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக கட் பண்ணி எடுங்க. எப்பயுமே நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சஸில் வந்து கட் பண்ணிடக்கூடாது. இதை ஃபுல்லாக கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் ஆரி நீடியில் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணி அந்த துணியை வந்துட்டு தூக்கிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மெதுவாக கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வேகமாக கட் பண்ணும்போது அடியில் இருக்க நெட்டும் கிளாத்தும் ஒன்றா இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரி நீடில் வச்சுட்டு பேக் சைடு வச்சுட்டு இப்படி நல்லா அப்படி இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்துட்டு நம்ம கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணணும். அடியில் இருக்க நெட்டு வந்துட்டு கட் ஆகாமல் நம்ம கட் பண்ணணும். இப்போ ஃபுல்லாமே மெயின் கிளாத்ஸ் ஃபுல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக கட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத் ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம 2 லைன் வந்து ஜரி போட்டிருந்தோம். அந்த ஜரிக்கு மேலே நான் வந்து ஜிக்ஜாக் போட்டுட்ருக்கேன். ஒரு லைன் ஃபுல்லாமே நம்ம ஜிக்ஜாக் போட்டுடலாம். அந்த நெக்கை சுற்றியுமே வந்து நம்ம ஜிக்ஜாக் போட போகிறோம். இப்போது கொஞ்சம் அந்த நெட்டும் வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு ஜிக்ஜாக் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த நெட்டும் கிளாத்தும் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே நெக்கு ஃபுல்லாகவே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு போட்டேன். அதுக்கு பக்கத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 mm சில்வர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன்.
ஏன்னா நமக்கு அந்த பிசுரெல்லாம் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாபின் வச்சுட்டு ஒரு சின்ன சர்க்கிள் போட்டிருக்கேன். நம்ம இந்த இடத்துல வந்துட்டு சமிக்கி யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் போட போகிறோம். அப்புறம் லீஃபில் வந்துட்டு ஸ்டென்சில்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு லீஃப் வந்துட்டு ஒரே மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சமிக்கி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சமிக்கி ஏற்கனவே என்கிட்ட இருந்தது. அதுவும் டபுள் கலரில் இருந்தது. சில்வர் ப்ளஸ் க்ரே ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருந்தது. இதோட ஸ்லோ வீடியோ எப்படி வந்துட்டு ஆரி நீடில் வந்துட்டு சமிக்கி எடுக்கணுங்கிற வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டை சுற்றியுமே வந்துட்டு நான் 2 mm சில்வர் பீட்ஸ் ஃபுல்லாகவே கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் தான் வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதுக்கு நடுவில் தான் வந்துட்டு நம்ம 3D எஃபெக்ட் மாதிரி ஒரு ஃப்ளவர் கொடுக்க போகிறோம் சமிக்கி ஒர்க்கில். இப்போ போட்டுட்டோம். அதுக்கு நடுவில் வந்துட்டு 2 சர்க்கிள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஃப்ளவர் வந்து போட போகிறோம். மேலேருந்து எடுத்துகிட்டு கீழே சைடில் போடணுங்கிறதுக்காக சைடில் ஒரு ஸ்டிச்சு நான் அந்த ஃப்ளவர் போடுறேன். இது நல்லா பாருங்கள். மறுபடியும் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டு மேலே போய்ட்டு மேலே எங்கேயுமே நான் வந்து லாக் ஸ்டிச் போடல. மறுபடியும் வந்துட்டு கீழே வந்துட்டு லாக் ஸ்டிச் கிடையாது. அந்த ஸ்டிச்சஸ் நம்ம அடுத்த ஸ்டிச்சஸ் எடுக்கிறதுக்காக நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம். ஏன்னா அந்த சமிக்கி வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்காக போடுறோம். ஆனால் இது ஃபுல்லாமே நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் அந்த ஃப்ளவர் போட்டிருக்கோம். இது மாதிரி சுற்றியுமே வந்துட்டு ஒரு 3 லைன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். இந்த டிசைன் வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக போடலாம். ஃபுல்லாமே கிளிப் ஸ்டோன்ஸு ப்ளஸ் வந்துட்டு சமிக்கி ஒர்க்கு இந்த மாதிரி வந்துட்டு நேராக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா கிராண்ட் லுக் கிடைக்கும் இந்த மாதிரி சமிக்கி ஃப்ளவர்ஸ் போடும்போது. அவுட்டர் லைன் முடிச்சுட்டு உள்ளே ஒரு லைன் வரும். சென்டரில் வந்துட்டு ஒரு கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுக்க போகிறோம் நம்ம. இப்போ மறுபடியும் வந்துட்டு கீழே அந்த நம்ம 2வது லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம 2 சமிக்கிக்கு நடுவில் வந்துட்டு இந்த அடுத்த லைன் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நான் இதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு சமிக்கி வந்து யூஸ் பண்ணல. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்குமே வந்துட்டு 2 சமிக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் 3D எஃபெக்ட் வரணுங்கிறதுக்காக, கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியுங்கிறதுக்காக 2 சமிக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே நான். ஒரு 2 லைன் கொடுத்தீங்கனாவே இந்த ஃப்ளவர் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடும். சென்ட்ரல்லையும் நீங்கள் வந்து சமிக்கி வச்சும் கொடுத்து ஃபில் பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு இந்த ப்ளவுஸில் போடும்போது வந்து சென்டரில் கிளிப் ஸ்டோன் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் வந்துட்டு நான் கிளிப் ஸ்டோன் நாட் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கிளிப் ஸ்டோன்ஸ் ஒரு குட்டி கிளிப் ஸ்டோனு இது இருக்கிறதுலே வந்துட்டு லாஸ்ட் சைஸ் தான் இந்த ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் கொடுத்துருக்கேன் சென்டரில். இப்போ இந்த லீஃப் வந்துட்டு நம்ம கட்டானா பீட்ஸ் யூஸ் பண்ணி சில்வர் கலர் கட்டானா பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த லீஃபுக்கு ஏற்ற ஷேப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு லீஃப் போட போகிறோம். அந்த லீஃப் என்ன சைஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் கட்டானா பீட்ஸ் வந்துட்டு அந்த கவுண்டிங் வந்து நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம 4 கட்டானா பீட்ஸ் வச்சு கொடுத்தோம். பட் ஆனால் கீழே வரும்போது அந்த லீஃப் வந்து ப்ராடாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த லீஃபுக்கு ஏற்ற மாதிரி 5 கொடுக்க ஆரம்பித்தேன். கடைசியில் இந்த லீஃப் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுற இடத்துலையும் ஒரு குட்டி வந்துட்டு கிளிப் ஸ்டோன் கொடுத்துட்டு நம்ம அந்த ஃப்ளவரும் லீஃபும் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். நான் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து நார்மல் ஆரி நீடில் தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி வந்துட்டு இந்த 3 ஃப்ளவருமே வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த 3 ஃப்ளவருமே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய கிளிப் ஸ்டோன்ஸாக இது நார்மல் நீடில் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரேண்டமாக நான் இந்த வந்துட்டு இங்கே தான் ஸ்டிச் பண்ணணுன்ட்டு இல்லை, இது வந்துட்டு இந்த சைஸில் இந்த ஷேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணணுன்ட்டு இல்லை. ரேண்டமாக அங்கங்கே வந்துட்டு அந்த எந்த டைரெக்ஷனில் வேணாலும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஸ்டிச் பண்ணிட்டு பின்னாடி நாட் போட்டுக்கோங்க. எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது பின்னாடி வந்துட்டு சீலிங் பண்ணுற மாதிரி நம்ம எப்பயுமே ஃபேப்ரிக்கு போட்டுட்டு ஒரு ஒர்க் முடியக்குள்ளே நம்ம பண்ணிடணும். இப்போ இது மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் நான் நிறைய எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஷேப்ஸில் இருக்குது.
அப்புறம் ரெட் கலர் கிளிப் ஸ்டோன்ஸ். இது ஃபுல்லாமே வந்து நம்ம ரேண்டமாக ப்ளவுஸில் அங்கங்கே கொடுக்க போகிறோம். நம்ம ஒன் சைடு தான் நம்ம பண்ண போகிறோம். ஒன் சைடு நெக் தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரேண்டமாக அங்கங்கே நீங்கள் எல்லா ஸ்டோன்ஸுமே அங்கங்கே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து நார்மல் நீடில் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். நார்மல் நீடில் ஜரி த்ரெட்டில் வந்துட்டு ஒயிட் கலர் ஜரியில் வந்துட்டு நான் இதை ஸ்டிச் பண்ணுறேன் ஃபுல்லாகவே. இந்த ஒர்க் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். இது வந்துட்டு வெறும் செயின் ஸ்டிச் தெரிஞ்சிருந்தால் போதும். இந்த ஒர்க் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஒர்க்கை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிளிப் ஸ்டோன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நார்மல் நீடில் ட்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி ஆரி நீடில் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது சீக்கிரமே வந்து ஒர்க் முடிச்சிடலாம். டைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு நாட் வந்துட்டு கரெக்டாக போட்டிங்களான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு ரேண்டமாக அங்கங்கே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். இப்போ ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்டோன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா குந்தன் ஸ்டோன்ஸ், நார்மல் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஒற்றை குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். ஜர்தோசி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒயிட் கலர் திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாமே இதையும் வந்துட்டு இந்த 3 ஸ்டோன்ஸுமே வந்துட்டு ரேண்டமாக அங்கங்கே வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நான் வந்து ஜர்தோசினா அந்த ஒயிட் கலர் திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு வந்து நான் ஜர்தோசி கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம ஒட்டுற அந்த ரெட் கலர் அண்ட் பிங்க் கலர் இதை ஒட்டும்போது அந்த கலர்ஃபுல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபினிஷிங்கு. பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபுல்லாகவே ரேண்டமாக ஒட்டிக்கோங்க. இங்கே தான் ஸ்டிச் பண்ணணுன்ட்டு இல்லை, அங்கங்கே உங்களுக்கு அது எப்படி ஃபில் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம குந்தன் ஸ்டோன்ஸை ஒட்டிட்டு அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஜர்தோசி ஒர்க் பண்ணுறோம். ஜர்தோசி வந்துட்டு அந்த குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நார்மல் நீடில் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆரி நீடில் வந்து நான் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணவில்லை. நார்மல் நீடில் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை சுற்றியுமே வந்துட்டு அந்த ஜர்தோசி நார்மல் ஸ்டிச் பண்ணுறதுனால அங்கங்கே நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் போடணும் சென்டரில் இந்த மாதிரி. அப்போ தான் வந்து ஜர்தோசி வந்துட்டு மேலே தூக்காமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா குந்தன் ஸ்டோன்ஸுக்குமே நான் வந்துட்டு ஜர்தோசி கொடுத்து எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு இடையில வந்துட்டு நம்ம இன்னும் வந்துட்டு கேப் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து டியூப் பீட்ஸ். இந்த டியூப் பீட்ஸுமே வந்துட்டு இடையில அங்கங்கே வந்து நான் ரேண்டமாக கொடுக்க போகிறேன். நார்மலாக டியூப் பீட்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோம், ஒவ்வொரு பீட்ஸுக்குமே வந்து ஸ்டிச்சஸ் போடுங்க. நம்ம நார்மல் சிங்கிள் பீட்ஸை ஸ்டிச் பண்ணுற மாதிரி கூட ஸ்டிச் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு கட்டான பீட்ஸுக்குமே வந்து டியூப் பீட்ஸுக்குமே வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் வந்து டைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மெதுவாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த துணியை போட்டு இழுக்கிற மாதிரி நீடிலும் துணியும் சிக்கிடுச்சுன்னா கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு பண்ணுங்கள். ஏன்னா துணியில் நீங்கள் கொடுத்து இழுக்கும்போது த்ரெட்டு கொடுத்து இழுக்கும்போது ப்ளவுஸை வந்து நீங்கள் ஃப்ரேமை கழட்டிட்டு பார்க்கும்போது சுருக்கமாக இருக்கும். அதனால் எப்பயுமே நீடிலும் த்ரெட்டும் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். இது ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்துட்டு நான் 2 mm பியர் பீட் வந்து கொடுப்பேன். ஒயிட் கலர் ரவுண்ட் பீட் வந்து கொடுத்துட்டேன். இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் இப்படி தான் இருந்தது. பேக் நெக்கு ஃப்ரண்ட்லேயும் நான் அதே டிசைன் தான் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் கொடுத்த டிசைனே தான் நான் வந்து 2 கைக்குமே கொடுத்துருக்கேன். கைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு ஜர்தோசி வைக்கல. கொஞ்சம் நல்லா நெருக்கமாக ஃபுல்லாமே எல்லாம் பேக் நெக்கோட 2 கைக்குமே வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் கிராண்டாக வந்துட்டு கொஞ்சம் கிளிப் ஸ்டோன்ஸ் நிறையாவே கொடுத்துருக்கேன். ஃபைனல் லுக் இது தான். இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட கிளிப்பிங்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.